இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே வணக்கங்க. இந்த வீடியோவில் Panasonic Enloop அப்படின்ற கம்பெனியோட ஒரு பெஸ்ட்டான ரீசார்ஜபிள் பேட்டரி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக நம்ம நார்மல் பேட்டரிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரிம்மரு, வயர்லெஸ் கேமரா, ரிமோட்டு இந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணுறப்ப சீக்கிரமே நார்மல் பேட்டரிஸ் எல்லாமே காலி ஆகிடும். ஸோ அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி ரீசார்ஜபிள் பேட்டரி வாங்கி வச்சிருக்கப்ப நம்ம லைஃப் டைமில் எத்தனை தடவை யூஸ் பண்ணாலும் அதை அடிக்கடி ரீசார்ஜ் பண்ணி உடனே நம்மளால் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த பெஸ்ட்டான ரீசார்ஜபிள் பேட்டரியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி எவ்வளோ நேரம் நம்மளுக்கு சார்ஜ் நிற்கிது, ஸோ சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, இதோட விலை எவ்வளோ அப்படின்ற ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டெக் பாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் டெக் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த பேட்டரிஸோட கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா Panasonic Enloop அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் Enloop அப்படின்னா ஒரு பேட்டரி இருக்கும், Enloop Pro அப்படின்னா ஒரு பேட்டரி கிடைக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப அதோட கெப்பாசிட்டி மட்டும்தான். Enloop Proவில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2550 mAh பேட்டரி கொடுப்பாங்க. ஸோ Enloopல பார்த்தோம் அப்படின்னா 2000 mAh பேட்டரி தான் கொடுப்பாங்க. ஸோ இதான் இந்த ரெண்டு மாடலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ இந்த Panasonic Enloop Pro பேட்டரி பற்றி பார்க்கலாம். இதோட கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 2550 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் எவ்வளோ பேட்டரி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு AA பேட்டரி சைஸு கொடுத்துருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டியோட சைஸை பொறுத்தவரையும் ரொம்ப நாள் நம்மளுக்கு லைஃப் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் ரெக்கார்டரில் யூஸ் பண்ணலாம், காரில் யூஸ் பண்ணலாம், அதுபோக வயர்லெஸ் கீபோர்டு, ட்ரிம்மரு இந்த மாதிரி AA பேட்டரி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த எல்லா இடங்கள்லையுமே இந்த பேட்டரிக்கு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணலாம். தென் இந்த பேட்டரியில் இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் டைம் சார்ஜ் பண்ணால் போதும். சார்ஜ் பண்ணிவிட்டு 1 இயர் வரை யூஸ் பண்ணலைனாலும் 1 இயருக்கு அப்புறம் நம்மளுக்கு 85% சார்ஜ் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பேட்டரியிலே இருக்க ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த பேக்கேஜ்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 4 பேட்டரி கொடுத்துருப்பாங்க. ஒரு பேட்டரியோ இல்லை 2 பேட்டரியோ தனியாக வாங்கணும் அப்படின்னா உங்களால் வாங்க முடியாது. இந்த 4 பேட்டரியோட விலை எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 800 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஒரு பேட்டரியோட விலை 800 ரூபாயா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, 4 பேட்டரியோட விலை 800 ரூபாய். அப்போ ஒரு பேட்டரியோட விலை கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ 200 ரூபாய்க்கு ஒரு பேட்டரியா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 2550 mAh. ஸோ இந்த பேட்டரியை நம்ம ஒன் டைம் வாங்கினாலே போதும், லைஃப் டைம் ஃபுல்லாக நம்மளால் ரீசார்ஜ் பண்ணியே இந்த பேட்டரியை யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ அடிக்கடி பேட்டரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் இந்த ரீசார்ஜபிள் பேட்டரிக்கு 800 ரூபாய் அப்படின்றது ரீசனபிள் ப்ரைஸ் தான். இப்போ இந்த பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்குறப்ப அந்த நார்மலாக யூஸ் பண்ணுற AA பேட்டரியை காட்டிலும் 4 மடங்கு அதிக யூசேஜ் இந்த பேட்டரி எனக்கு கொடுக்குது. சப்போஸ் சார்ஜ் தீர்ந்தாலும் உடனே எனக்கு சார்ஜும் என்னால் போட்டுக்கிற முடியும். இது ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி அப்படின்றதுனால. ஸோ ஓவராலாக இந்த Enloop Pro பேட்டரியோட கெப்பாசிட்டி, பர்ஃபார்மன்ஸ், இதோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணுற சார்ஜர். ஸோ இந்த சார்ஜர் பற்றி பார்க்குறப்ப இதுவும் Panasonicோட தான். Panasonic BQCC63 அப்படின்ற இந்த மாடல். ஸோ இந்த மாடல் நம்மளுக்கு பேட்டரி சார்ஜ் பண்ணுறப்ப ரொம்பவும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் நம்மளோட பேட்டரிஸை சார்ஜ் பண்ணிக்கிற முடியும். அட் அ டைமில் நம்மளுக்கு 8 பேட்டரி வரையும் சார்ஜ் பண்ணிக்கிற முடியும். இந்த 8 பேட்டரியும் சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த சார்ஜர் யூஸ் ஆகுது. இதோட பாக்ஸ்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு பவர் கேபிள் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் யூசர் மேனுவல் கொடுத்துருந்தாங்க. வேறு எதுவும் இல்லை. ஸோ இதை எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இது நார்மலாக எல்லா பேட்டரிஸை சார்ஜ் பண்ணுறது மாதிரி தான். ஜஸ்ட் இந்த இடத்துல நம்மளோட பேட்டரியை ப்ளேஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். சார்ஜிங் டைமிங்கை பொறுத்தவரையும் அதிகபட்சமாக 8 பேட்டரியும் ஒரே நேரத்தில் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அதிகபட்சமாக 5 மணி நேரம் வரையும் இந்த பேட்டரிஸில் சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒன்று மட்டும் போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல நம்மளுக்கு டைம் டிஃபர் ஆகும். ஸோ பேட்டரிஸ் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் கலரில் நம்மளுக்கு லைட் எரியும். ஸோ இந்த லைட் எப்போ ஆஃப் ஆகுதோ அப்போ தான் 100% நம்மளுக்கு பேட்டரியில் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதிகபட்சமாக 5 மணி நேரம் வரையும் நம்மளுக்கு சார்ஜ் ஆக டைம் எடுத்துக்கிறது. ஸோ ஒரு பேட்டரியோ 2 பேட்டரியோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சமான டைமிங்லேயே சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்த Panasonicோட Enloop Pro ரீசார்ஜபிள் பேட்டரி மற்றும் இந்த Panasonicோட சார்ஜர் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக பேட்டரி யூஸ் பண்ணுறோம், கீபோர்டுக்கு, ட்ரிம்மருக்கு, ரிமோட்டுக்கு இந்த மாதிரி நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறோம். நான் அடிக்கடி பேட்டரி சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேட்டரி மட்டும் இந்த சார்ஜரை வாங்கிக்கலாம். ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும், ஒரு ஒர்த்தபிளான ப்ரைஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், இந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டெக் பாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உடனே உங்களுக்கு அப்டேட்டாக வரும்.